Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள் கொடுங்க. போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல KKR அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமோட 7 கிராண்ட் லீக் டெமோ டீமை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க மறக்காம பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்குது. டைமிங்கை பார்த்தோம்னா இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. எங்க நடக்கும் பார்த்தோம்னா ஈடன் கார்டன் கொல்கத்தால தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஓகே, அடுத்ததா நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டேஸ் போட்டதுக்கு அப்புறம் டேஸ் யார் வின் பண்ணியிருக்காங்க, வின் பண்ண பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா, பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதும் சொல்றோம். முக்கியமா அதை வந்து பிச் ரிப்போர்ட்டுங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல அந்த பிச்சு எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிறதும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க பே பண்றீங்கன்னா ரொம்ப 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 சப்போர்ட்ஃபுல்லா ஆப்பா இருக்குங்க. இப்படி பாத்தீங்கன்னா மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருக்கும். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் GST அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மொத்த அமௌண்ட்டும் வந்து உங்க வேலட்ல தான் வந்து ஏறும். GSTங்கிறத ஒரு ரூபா கூட அவங்க பிடிக்க மாட்டாங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா டியோன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் காமனா அவங்களே வந்து ஒரு 5 பிளேயரை கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஒரு பிளேயரை பிக் பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாங்க. இதுல இன்னொன்னு டியோ ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 வந்து கொடுத்துருவாங்க. ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க வந்து பிக் பண்ணலாம். இப்படி பிக் பண்ணி பிளே பண்றத உங்களுக்கு அதிக மணி வின் பண்ணலாம். ஸோ மறக்காம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து ஜாயின் பண்ணிக்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா கிராண்ட் லீக் 7 கிராண்ட் லீக் டெமோ டீமை வந்து 1 by 1 வந்து பார்க்கலாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் முற்றிலும் அபிஷியல் லைனப்ஸ் வரதுக்கு முன்னாடி நாங்க வந்து ரெடி பண்ண டீம். ஸோ அபிஷியல் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாங்க சேஞ்ச் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்றோம். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்ல, இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெமோ டீம் தாங்க. இந்த டீமை வந்து பார்த்து ஸோ இந்த மாதிரிலாம் டீம் கிரியேட் பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும். அதுக்காக தான் இந்த டீம் வந்து கொடுத்துருக்கோம். இல்ல இந்த டீம் எங்களுக்கு ஓகே, இதை நாங்க வந்து அப்படியே ட்ரை பண்றனாலும் தாராளமா ட்ரை பண்ணலாம். இது வந்து உங்க முழுக்க உங்க ஓன் ரிஸ்க் தான். நான் ரிஸ்க் எடுக்கன்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, வந்து ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்த்தோம்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜிதேஷ் சர்மா, பேட்டிங் ஆட்ல ஷிகர் தவான் அண்ட் ஸ்ரேஷ் ஐயர், ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஷாம் கரன், பவுலிங் ஆப்ஷன்ல மிச்சல் ஸ்டார்க், ஹர்ஷல் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷதீப் சிங், ஹார்பிட் பார் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்கோம். இதுல கேப்டன் ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ ரசலும், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஹர்ஷதீப் சிங்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படியே கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இல்ல எனக்கு இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் தேவை, நான் வேற ஏதாவது சேஞ்ச் பண்றதுனாலும் தாராளமா சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணலாம். ஓகே, அடுத்ததா டீம் 2ல வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜிதேஷ் சர்மா, பேட்டிங் ஆர்டர்ல ஸ்ரேஷ் ஐயர், சசாந்த் சிங் அண்ட் வெங்கடேஷ் ஐயர். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் அண்ட் ரகுவன் சாய் இவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல் அண்ட் ஷாம் கரன், பவுலிங் ஆப்ஷன்ல வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்க தான் பிக் பண்ணியிருக்கோம். இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேஷ் ஐயரை ஒரு கேப்டனாகவும் ஜிதேஷ் சர்மாவும் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்ததா மூணாவது டீம். இப்போ மூணாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிட்சால்ட் அண்ட் ஜிதேஷ் சர்மா, பேட்டிங் ஆர்டர்ல ராசவ் அண்ட் ஸ்ரேஷ் ஐயர் அண்ட் வெங்கடேஷ் ஐயர், ரகுவன் சாய். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், லியான் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன் அண்ட் ரபேடா இவங்களை வந்து கொடுத்துருக்காங்க. இதுல சுனில் நரேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனும் லியாங்ஸ்டனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்ததா டீம் 4ல வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ஜிதேஷ் சர்மா அண்ட் பிரத் சிம்ரன் சிங், பேட்டிங் ஆர்டர்ல ராசவ், வெங்கடேஷ் ஐயர், ஹர்ஷதீப் சர்மா, அடுத்ததா ரகுவன் சாய் அண்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், லியான் லிவிங்ஸ்டன், பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்பிட் பார் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்களை வந்து இந்த டீம் வந்து பிக் பண்ணாங்க. இதுல கேப்டன் ஆப்ஷன்ல பிரத் சிம்ரன் சிங்கையும்,
வைஸ் கேப்டன் ஆன்சர்ல ஹர்ஷித் ராணாவையும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இல்ல இதுல எனக்கு வைஸ் கேப்டன் ஆன்சர் வேற ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜிதேஷ் சர்மா கொடுத்து பார்க்கலாம், இல்ல ஹர்பித் பார்க்கு கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு யாரை சேஞ்ச் பண்ண தோணுதோ தாராளமா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. இப்ப அடுத்ததா அஞ்சாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆன்சர்ல பிரிட் ஷால்ட் வந்திருக்கு. பேட்டிங் ஆர்டர்ல ஷிகர் தவான், ஸ்ரேயஸ் ஐயர், சசாந்த் சிங். ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், லியான் லிவிங்ஸ்டன், ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்ஷல் பட்டேல் அண்ட் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு கேப்டன் ஆப்ஷன்ல வருண் சக்கரவர்த்தியும் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஆண்ட்ரூ ரசலையும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆறாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரிட் ஷால்ட், ஜிதேஷ் சர்மா, பிரெட் சிம்ரன் சிங். பேட்டிங் ஆர்டர்ல ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரிக்கு சிங். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரசல், ஷாம் கரன். பவுலிங் ஆப்ஷன்ல ஹர்ஷல் பட்டேல், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா இவங்க வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சுனில் நரேனும், கேப்டன் ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷாம் கரனையும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். இப்போ ஏழாவது டீமை வந்து பார்க்கலாம். ஏழாவது டீமை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல பிரிட் ஷால்ட் அண்ட் பிரெட் சிம்ரன் சிங். பேட்டிங் ஆர்டர்ல சசாந்த் சிங், வெங்கடேஷ் ஐயர், ரிக்கு சிங். ஆல்ரவுண்டை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், ஷாம் கரன். வைஸ் கேப்டன் பவுலிங் ஆர்டர்ல மிச்சல் ஸ்டார்க், ரபாடா, வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷதீப் சிங் இவங்களை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதுல ஷாம் கரனுக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனும் பிரிட் ஷால்ட்டுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.